பிள்ளையை பற்றி காட்டுவது யாரு? கால் வந்துட்டுவாங்க. அடுத்த பயிற்சியில் காங்கேயம். காங்கேயம் கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா, மகாளின்னு ஒரு தாய் உங்க எல்லையில் இருப்பா. அதே மாதிரி 2.5 வருஷமாக பணம் சம்பந்தமான மன வருத்தமும் தொழில் சம்பந்தமான மனக்குழப்பமும் நடக்கும். பிள்ளைகளால் மன உபாதைகள் தோன்றி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்குது. இவைகளை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. வயிறு சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறத மாதிரி உள்ள வலி இருந்துக்கிட்டு இருக்கு. அது தானாக மாறுமா, அறுவை சிகிச்சையில் தீருமாங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. அதை மருத்துவத்தால் உன்னை குணமாக்கி நான் வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா, ஆயுளுக்கு கண்டமில்லாமல் வாழ்வாய். தாரம்னு சொல்லிட்டேன். சந்தோஷமா இரு மகளே, வெற்றி அடைந்து வா, இனிமையாக வா. கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாகவும் இதயம் சம்பந்தமாகவும் சந்தேகப்பட்டு வந்தவர்கள் காங்கேயம். கால் வந்துட்டு வா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த பிள்ளை தாய்க்கு பாரமா. என்னக்கா இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுதேன்? உள்ள இருக்கா உனக்கு? என்னாச்சு? கல்யாணம் முடிச்சு வச்சிட்டியா? அது ஒரு மனப்பாரமாக இருந்து உன் ஆரோக்கியத்தையும் உன்னுடைய மனதையும் நம்ம ஆயுள் முடியுக்குள்ள நம்ம பிள்ளைய வாழ வைக்கணுமேங்கிற ஒரு குழப்பமும் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கே. அந்த பாரம் தான் உன் மனசை இப்போ கெடுத்து இருக்கு. கால் ஒன்று. சிரித்தால் முத்துதிரும் சேர்ந்து கொண்டால் மனமகிழும், கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரம்மா. சாமி, இந்த நோய் நொடி சம்பந்தமாக வேற யாராவது மாறுபாடு செய்து செய்வினைகள் எதுவும் வைத்திருக்கலாமா? என் தோட்டம் இடம் சம்பந்தமாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறதே. அப்படி நடந்திருந்தால் அதை தீர்ப்பது எப்படி? அப்படி இல்லை என்றால் இயற்கையில் என்னை காப்பாற்றுவது எப்படி? ஆக ஆரோக்கியம், சொத்து, பிள்ளை, இந்த 3க்கும் எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்பது உன் கேள்வி. காலன்ட்டு வரலாம். உங்க ஏரியாவில் கருப்பசாமி இருக்காராமா? எந்த இடத்துல இருக்காரு? இந்த நோயை தீர்த்து தரேன், உன் பிள்ளைக்கு மங்களகரமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். 6 மாதங்களுக்குள்ள எல்லாமே வெற்றி ஆயிரும். உன் ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றி தரேன். இந்தா, எந்த தீய இந்தா, இனி தடை இல்லை, நன்றாக இருப்பாய். சென்று வா. கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மக்கள், என்னப்பா தொழிலா பிள்ளைங்களை பற்றி கேட்கணுமா? கால் ஒன்று வரலாம். ஓம் எல்லாமே என் மேலே சரணாகதியான ஒரு மனநிலைகள் இருக்கிறதுனால சின்ன விஷயமா இருந்தாலும் கருப்பசாமிகிட்டே தீர்த்துருவோம்னு நினச்சி என்னையை பார்க்க வந்திருக்கேன். நீங்கள் இந்த உடல்நிலைக்கு யாரும் தகடு எழுதி கட்டலை, முட்டையை ஓதி வைக்கிற அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. இது இயல்பாகவே நரம்பியல் சம்பந்தமான வலி உபாதைகள். இவைகளை சாதாரணமான மருத்துவத்தால் குணமாக்கி பலனுடையவளாக மாற்றிடலாம். வேற என்ன வேணும்? கண்ணை மூடனா விளக்கம் தெரிஞ்சிட்டு போகுது. சின்ன பிள்ளையில ஏனே அந்த மரத்து பக்கத்தில் போனால் பேய் இருக்குண்டா, அங்கே போகாதம்பாங்க.
வளர்ந்து பெரிய மனுஷனான பிறகு கூட அந்த மரத்தை பார்க்கல. அந்த காலத்துலேயே நம்ம தாத்தா பாட்டி இந்த மரத்து பக்கத்தில் பேய் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம போகக்கூடாதுப்பா அப்படின்னு 80 வயதில் கூட நினைப்பான். ஏன்னா மனசு அப்படிப்பட்டது, மனசு அப்படி. இந்த இடத்துக்குள்ள புதையல் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். இனி அந்த இடத்த நினைக்கும் பொழுதும், அந்த இடத்த பார்க்கும் பொழுதும், தூங்கும் பொழுதும் புதையல் இருக்குது, புதையல் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யும், உள்ளத்தை தொட்டுக்கிட்டே இருக்கும். அதை தோண்டி ஒரு இரும்பு துண்டாவது எடுத்தா தான் இதுதான் இருந்துச்சா அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ இரும்பு துண்டை எடுத்துருவோமா? ஆட்ரா சக்க. அப்படி அங்கே ஒன்றுமே கிடையாதுப்பா. தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு முழிக்கவே வேண்டாம், வரலாம். உன்னுடைய இடம் பொன்விளையும் பூமியாய் மலரும், அதில் புதுமையாக வீடு கட்டி பல கோடிக்கு அதிபதியாக வாழ்வார். என்னம்மா? ஐஸ்வர்யமாக இருப்பாங்க, எல்லாம் எண்ணம் போல் உயருமா. இந்த புண்ணியம் பெறுவாய் மகளே, வாழ்க. வரலாப்பா, வண்டி வாங்கலாம், வெற்றி மாற கொடுப்பா. அடுத்த பயிற்சியில் கடையம், கீழே கடையம் இல்லை, கடையம் ஏற்பா. கடையம், கடையம் பக்தம் தான். கடையம் கர்மசாமிக்கு ஜெயிச்சு வாடா, எல்லாம் நல்லா நடக்கும். சந்தோஷம். ஓடுறதுக்கு தான் இந்த காசும் பணமும் தாரேன், ஆனந்தமாக இருக்கும். கடையம், நான் யாருன்னே கூப்பிடலை, பின்ன முந்திட்டு வந்தா இப்படி. நாய் வளர்த்தேன் செத்து போச்சு, நரி வளர்த்தேன் செத்து போச்சு. நீங்கள் வாக்கு கொடுத்து கல்யாணம் முடித்தேன், நல்லா தான் இருந்தேன். வாக்கு கொடுத்து இந்த பிள்ளை பிறக்கும்னு சொன்னீங்க, பிறந்துச்சு. இடையில உங்களை கொஞ்ச நாள் நான் பார்க்கல, இப்போ படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம்னு ஒருத்தன் கேட்கான். பாடா தம்பி வா. சாமி அருள்வாக்கு சொல்லக்கூடியதை வேடிக்கையாக நினைத்து பார்ப்பவர்களும், இது உண்மையான தெய்வீகம் என்று உணர்ந்து பக்தியோடு பார்ப்பவர்களும், என்னதான் நடக்கென்று பார்ப்போமே என்று இருமாப்புடன் பார்க்கக்கூடியவர்களும், இப்படி விதவிதமான குணம் படைத்த மனிதர்களோடு தான் இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே சொல்ல மாட்டேன்னு சொல்லுதா, இங்கே எதைக்கம்மா சொல்லுதா, அங்கே பேச்சியாத்தா சொல்லுதா, இங்கே தங்கம்மா சொல்லுதா, அங்கே செங்கம்மா சொல்லுதா. இப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயம் நடக்க, அதை மாதிரி தான் இதுன்னு நினைக்கிறவர்களும் உண்டு. வந்துட்டு போன பிறகு இங்கே உள்ள ஞானத்தை புரிந்து மகிழ்ச்சி அடைந்தவர்களும் உண்டு. இந்த இடத்தினுடைய தன்மை அதுதான். வாடா, காலில் வந்துட்டு வா. இப்போ கடன் பட்டு மன வருத்தம் அடைஞ்சிருப்ப, மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். என்னடா பண்ணணும் இப்போ? கண்ட முடுறா. ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்தேன், ஏய் உனக்கு தொழில் நல்லாக்கி தரேன்டா, பல கோடிகள் உனக்கு கிடைக்கண்டான்னு சொன்னேன். சந்தோஷம் சாமி. போன் போது நிறுத்துமா சாமி, அப்படி தொழில் எனக்கு நடந்து பல கோடிக்கு அதிபதியாக இருந்தா 100 புல்லு தரம்னா. எத்தனை புல்லு? சரி, அவன் வேண்டுதலை போனதான் 100 புல்லு தந்துடுவான்டா அப்படி சொல்லியாச்சு. அவன் நல்ல கோடீஸ்வரனானா ஒரு சின்ன ஹேண்ட் பேக்கை கையில் வச்சுக்கிட்டு என்னை பார்க்க வந்தான் கோயிலுக்கு. என்ன பேக்கு? ஹேண்ட் பேக். இன்ஜெக்ஷன் பாட்டில் இவ்வளோ நீட்ட பாட்டில் 100 பாட்டிலையும் ஒரு ஃபுல்லை வாங்கி அடைச்சி 100 ஃபுல் அப்படின்னா அவன் பேச்சால் என்னை ஜெயிக்கணும்னு நினச்சிருக்கான். அது மாதிரி மனுஷன் காரியம் நடக்கிறது வரத்தான் கடவுளை நினைப்பான். நடந்து தெளிவடைந்த உடனே, குடல் நிமிர்ந்த உடனே மனத்துக்குள்ளே நினச்சிக்கிடுவான். ஆனால் அவன் பாதை ஒழுங்காக ஓடிக்கிட்டே இருக்கும். மனிதன் அவ்வளவுதான், மனிதனுடைய புத்தி அவ்வளவுதான். அடுத்த துன்பம் வரும் பொழுது தான் பஸ்ஸில் ஏறி வரவா, 2 வீலரில் வரவா, எதில் வரலாம்னு குழப்பமடைந்து வந்து சேருவான். அப்படி வந்தவன் தான் நீ. கால் வந்துட்டுவான்.
நடந்திருக்குமா? சாமி, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே சந்தேகமான எண்ணமும் மனசும் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க, அதனால் அதை குணமாக்கி வெற்றியாக்கணும். அப்படி எதுவும் செய்வனைகள் நடந்திருக்கலாமா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மை. தீர்த்து தருவது என் கடமை. உன்னை வாழ வைப்பது என் உரிமை. வெற்றியாக்கித்தாங்க. என்ன, அடுத்த வாரம் என்னை வந்து பார்ப்போம். எந்த ஊர்? கடையம்மா? கடை இல்லையே. என்ன சொல்லுதாரியா அவரு? ஆவடையார்னா சத்திரத்துலேருந்து உள்ளே போய் அரியலூர் போகிறதுல இடது பக்கம் ஓவடையானூர் இருக்கு. பத்திரம் யார்ட்டையாவது கொடுத்துருக்கீங்களா? ஏன் கொடுத்தீங்க? கால் வந்துட்டு வாங்க. டேய் பரமேஸ்வரா, உனக்கு இவரை தெரியுமாடா? தெரியுமா? இப்போ அதை வித்துறவாப்பா கண்டிப்பா. சரி, கண்ணை மூடிக்கிட்டு நிமிந்து உட்காரு. சொல்லமான சாமி வராரு, எங்கேயா இருக்காரு? சரி, இன்னும் கொஞ்சம் கண்ணை மூடி உட்காரு. இடத்த வித்துடலாம். நீ நினைக்கிற விலைக்கு நான் விற்று தரேன். ஒரு 15% குறைய கேட்பான். இந்தா அடிச்சிருவோம். அப்படி இந்தா, நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி தரேன். இன்னொரு வீடு அமைச்சு தரேன். போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? அவங்க யாரு? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பாக்கு வித்தவனா? வாடா தம்பி, காலில் வந்துட்டு வா. உங்கள் ஏரியாவுக்குள்ள போன உடனே கருப்பசாமி வராரு, அங்கே இருக்காரா? அங்கேருந்து 17 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்காரா? புதுக்கோட்டை ரோட்டு எல்லையில் இருக்காரா? காலில் வந்துட்டு வா. ஏன்னா என் குதிரை போகிற வழியில் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போச்சு. அதான் கேட்டேன். என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணை முடுறா தம்பி. தடம் பிறண்டுருமா? பிறலுமா பிறலாதா? கால் வந்துட்டு வா. நம்ம சொந்தங்களில் பெண் கிடைக்காதுப்பா, வேறு வழிகளில் தான் கிடைக்கும். என்ன, இந்த ஓராண்டுக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன், வெற்றி உண்டுறா. இந்த அப்படி மகிழ்ச்சியோடு வருவாயப்பா. கர்மசாமிக்கு என் வீடு சொத்துக்கள் சொந்தமாக எனக்கு முடிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. அக்கா அம்மா சகோதரர்கள் சொந்தமான சொத்து வேணுமா? பொண்டாட்டி குறுக்கிட்ட சொத்து வேணுமாப்பா? கால் ஒன்று சொல்லலாம். பேச சொல்லலாமா? பேச சொல்லலாம். அடுத்த வாரம் அவங்கள்ட்ட பேசி நான் வெற்றியாக்கி தந்துட்டேன். ஜெயிச்சிருவோம். இந்தா நல்லா இருப்பா. என் மகனுடைய உயிருக்கு ஆபத்து வருமா அல்லது அவனை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டு வந்தவர்கள். கால் ஒன்று சொல்லலாம். சொல்லிடலாம். உன் பையனை இந்தியாவுக்கு புறப்பட்டு வர சொல்லடா, அவனை காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். யார் உங்கள்கிட்ட பணத்தை ஏமாத்தினானோ அந்த பணத்தையும் நான் வாங்கி தந்துடுறேன். புரியுதா? இப்பொழுது கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான பாதிப்பு உன் பிள்ளைக்கு இருக்கு. புரியுதா புரியலையா? அதிலிருந்து காப்பாற்றி உன் பிள்ளையை வெற்றியாக்கணும்னா தென்னாட்டுக்கு புறப்பட்டு வர சொல். ஜெயிச்சு தாரேன். இந்த இன்னும் 27 நாட்களில் புறப்பட சொல்லுப்பா. வா பக்கத்தில். அதே மாதிரி
இது இயற்கையாக வந்திருக்கா அல்லது வேற யாருடைய தூண்டுதலால் ஏற்பட்டிருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கு இல்லையா? ஆனால் தொழிலுக்காகவும் பொறாமையாலும் சில தவறுகள் நடந்தது உண்மை. நேரங்களும் சேர்ந்து விளையாடி இருக்கு. காப்பாற்றிடலாம். பணம் வந்தாச்சு. பக்கத்தில் நான் எப்படி விபூதி பூசுறது? ஜெயிச்சுக்காமா பௌர்ணமிக்கு சேருங்கப்பா. அவன் இஷ்டப்படி கல்யாணம் முடிக்கும், உங்கள் இஷ்டப்படி கல்யாணம் முடிக்கணுமா? இந்தா மடக்கியாச்சு. ஆவணிக்குள்ளே நடக்கும். ஓடு. பட்டுக்கோட்டை அவனுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 கம்மாய், கிராமம், உள்ளூர், தோப்பு, ஒரு கோயில், ஒரு மாபெரும் ஏரி குளம் இருக்கா. இந்த பக்கத்தில் தான் கிராமம் இருக்கா. கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கா. இருக்கு. ஒரு விநாயகர் கோயில் இருக்கா. வா, நீ தான் வா. யார் என்னாச்சு? புதுக்கோட்டை வரலாம். என்னடா வேணும் உனக்கு? ஊர்ல இருந்து தொழில் பண்ண 9 மாதங்கள் ஆகும்டா தம்பி. ஆமாம், அதனால் நீ வெளிநாட்டுக்கு கிளம்பிடுறது தான் கரெக்டுடா. கால் வந்துட்டு வா. உன் மனசு அலப்பாயுது. போயிட்டு நம்ம அங்கே நிலையாக இல்லாமல் திரும்பி வந்துடுவோமுங்கிற பயம் உள்ளத்தில் இருக்கு. கால் வந்துட்டு வேடா. இந்தா வா. ஒரு வருத்தம் ஓட்டுறா. ஒரு வருத்தம் அங்கே ஓட்டு. நிறைய பணத்தோடு இங்கே ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். சேவிங் பண்ணிக்கா, வெற்றி அடைஞ்சிப்போ. இந்தா மன குழப்பம் இரு. வரும்போது செல்வத்தோடு வருவேன். ஓ, புதுக்கோட்டை கால் வந்துட்டு வாப்பா. உடல்நிலை சரியில்லாத மகன். அவசரப்படக்கூடாது. வயசுக்கு தகுந்தாற் போல நிதானம் இருக்கணும். படபட போடக்கூடாது. நோய் இருக்கு. தெளிவாக இருந்து பழகணும். வாங்க உட்காருங்கோ. என்ன வேண்டும்? கண்ணை மூடி உட்காருங்க. நல்ல உன் மாப்பிள்ளைய நான் வேலைக்கு போக வைக்கிறேன், பிரச்சனை இல்லாமல் வாழ வைக்கிறேன். 3 மாதம் நீ பொறுமையாயிரு, ஜெயிச்சு தரப்பா. நிதானமாக எழுந்துச்சு கால் வந்துட்டு வா. படபடக்க கூடாதுன்னு சொல்லுதேன், புரியுதா? கருணையான வடிவம். ஹாய், இந்தா இந்த கனியை கொண்டு வை. உன் மருமகனுடைய மனசு மாறும், உழைப்பு கிடைக்கும். ஆவணியில் நடக்கும். போயிட்டு வா. கர்மதாமிக்கு அரசன் பெண்ணடியாள் குடும்பத்தோடு வந்தவங்க யாரும் உண்டா? புதுக்கோட்டை யாரெல்லாம் வந்தியம்மா? அது யாரு? நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? என்ன வேணும்? பேச வேண்டாம், பேசினா போதுமா? சரி, கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன் பிள்ளைகளை பற்றி தான் பேசணும்னு மேலிருந்து கட்டளையாக இருக்கு. பிள்ளைகளுடைய ஜாதகம்லாம் எங்கே வச்சிருக்கிறேன்? 1.25 ஆண்டுகளாக தகப்பன் செய்து வரக்கூடிய வருமானத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் தடைகளாக இருக்கும். இருக்கிற பணத்தெல்லாம் இழந்து
வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சொந்த ஊரில் சீமான் மாதிரி வாழணும்னு சொல்லி போட்ட கற்பனையெல்லாம் சனி பகவானுடைய பார்வையால் தலைகீழாக மாற்றி கடன்காரங்களாக ஓடெடுத்த நிலையில் வேதனைப்பட்டு தொந்துக்கிடக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கும் வாழ்வில் சீரில்லாத தொழில், கல்வியில் முழுமை பெறாத தடை, இவை அனைத்தும் நடந்து இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய துயரம் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். உங்கள் ஊர் எல்லையை கடந்த உடனே கொஞ்சம் எஞ்சில்கள் கல்கோரிகள்லாம் இருக்கக்கூடிய இடமாக தெரியுது. அதுக்கெல்லாம் வடபால் சென்று பார்த்தா கொஞ்சம் தண்ணீர் நிலை கம்மாக்கரை இருக்கிற பகுதிகள் தெரியுது. அந்த எல்லையில் முத்துக்கற்பம்னு ஒரு சாமி பகுதியில் இருக்கார். எல்லையில் ஒரு விநாயகரும் அங்கே இருக்கிறார். இதையெல்லாம் உங்கள் ஊரை நான் சுற்றி பார்த்தேன். செய்வினைகள் நடந்திருக்கலாமா அல்லது கிரகங்களா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இது கிரகங்களால் ஆன பிரச்சனையை தவிர செய்வினைகள் அல்ல. ஆகையினால் இந்த நிலைகள் மாறக்கூடிய நேரங்கள் வந்து விட்டன. தொழிலை ஓங்காரமாக்கித்தாரேன், உன் பிள்ளைகளை ஐஸ்வர்யமாக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? 3 மாதம் பொறுமையாக இருந்துப்பார். இந்தா நாளை காலையில் என்னை பார்த்துப்போம், ஜெயிக்கலாம். முகமார்த்தமாயிருக்கிறார், மாற்றித்தாரேன். என்ன நல்லா கர்மசாமிக்கு வள்ளியூர் புதுக்கோட்டை நாளைக்கு அடுத்த உத்தரவு. வள்ளியூர் பக்தவாங்க.